நம்ம இன்றைக்கி வந்து இறால் வச்சு சோமாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம வந்து மைதா மாவு பிணைஞ்சி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். தூள் உப்புனா சீக்கிரத்தில் கரைஞ்சிரும் போட்ட செகண்டில். நான் கல் உப்பு அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் வந்து கரைய மாட்டேங்குது. இப்போ மாவை சலிச்சு வச்சுருக்கோம், மைதா மாவை அதை போட்டுக்கிறோம். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிறணும். கோதுமை மாவுலேயும் செய்யலாம். சோமாஸ் அப்படின்னாலே மைதா மாவு செஞ்சால் தான் நல்லா ருசியாக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு வரும். நம்ம வேறு ஒன்றும் போட வேண்டியதில்லை. நம்ம ஊற்றின தண்ணியே இது கரெக்டாக ஆயிடுச்சு. இதை நல்லா பிணைஞ்சிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சோம்னா கையில் ஒட்டாது. ஒரு 1/4 கிலோ மாவுகிட்ட போட்டோம்னா போதும், ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம். நல்லா ரொம்ப போட்டோம்னாலும் நமக்கு வந்து இறால் வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப இறால் தேவைப்படும். நமக்கு வந்து அதோட வைக்கிற சப்பிங்க வந்து நிறையா தேவைப்படும். இப்போ வந்து நம்ம பிணைஞ்சிட்டோம். இதை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டு இறாலை அரைக்க போகிறோம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சோம்னா ரொம்ப கொலான்னு போயிடும். நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சுக்கிறணும். இப்போ இதில் போட்டு நல்லா அரைக்கணும். நமக்கு இந்த மாதிரி 1-2 இருந்தால் போதும். பருப்பருக்கையாக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக ஆயிடக்கூடாது. நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும், நிறையா ஊற்றிடக்கூடாது. இப்போ வெங்காயத்தை வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா பொடியாக தான் வெட்டி வச்சுருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து அதை சோமாஸ்குள்ளே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பூடும் இஞ்சும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். நம்ம இதில் தக்காளிலாம் போட போகிறதில்ல. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ராட்டை போட்டுக்கிறோம். இதில் வந்து தண்ணி நல்லா வரும். தண்ணி தொளிச்செல்லாம் வேக வைக்க வேண்டியதில்லை. இந்த வெங்காயம் வதங்கின மாதிரி வதங்கினா போதும். நம்ம ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம அது காண்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது, அதனால் நம்ம உப்பு கம்மியாகவே தான் போட்டுக்கிறணும். இப்போ கொஞ்சம் காணும் வீட்டு மிளகாப்பொடி, அது கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கிறதுனால தனி காஷ்மீர் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். கலராகவும் இருக்கும், கொஞ்சம் அது கொஞ்சம் உரப்புக்கும் சரியாக இருக்கும். நம்ம தண்ணி வந்து எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு வந்து சோமாஸ் செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே சப்பிங்க வைக்கும்போது நமக்கு அது வெளியில் வடிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து மிளகு சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கணும். இது வந்து மிளகு சீரகம், பெரிய சீரகமும் சின்ன சீரகமும் மிளகும் வச்சு அரைச்சிருக்கோம். இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக ஊற்றிருந்தோம், இல்லை எண்ணெயே இல்லை, இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து மல்லிச்செடி போட்டுக்கிறோம். வாசத்துக்கு நீங்கள் வேறு ஒன்றும் போடலன்னு நினைப்பீங்க. இது வந்து கடலில் பிடிச்ச பொருளுக்கு நமக்கு பட்டை கிராம்பு எதுவும் தேவையில்லை. இது நமக்கு வெள்ளைப்பூடு, இஞ்சி, மிளகு, சின்ன சீரகம், பெரிய சீரகம் எல்லாம் வச்சு நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம பட்டை கிராம்பெல்லாம் நம்ம வைக்க வேண்டியதில்லை. போதும், வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம வந்து பூரிக்கட்டை எடுத்து வச்சுருக்கோம். மாவை இதில் வச்சு தேய்ப்போம். ரொம்ப தட்டியாக தேய்க்கக்கூடாது, ஓரளவு நைஸாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி டப்பா வச்சு இப்படி அமுக்கி எடுத்துக்கிறோம்.
இந்த மாவு மட்டும் இருக்குது. நம்ம இப்போ வந்து இதை எடுத்து வச்சுக்கிறோம். ரொம்ப நிறைய வச்சிடக்கூடாது. இப்போ தூக்கி இப்படி போட்டு இப்படி மூடிடும். சும்மா இப்படி கத்தியை வச்சு கூட இப்படி அமுக்கி விட்றலாம். நம்ம கையிட்டையும் அமுக்கலாம். இப்படி நம்ம அமுக்கி வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெயில் போடும்போது கலண்டு வராது, இந்த மசாலா கலண்டு வராது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா நீளமாக தேய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு போட்டுக்கிறோம். இதை வந்து இப்போ இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே வைக்கணும். மொத்தமாக வச்சிட்டோம்னா நமக்கு வெளியில் வந்து விழுந்துடும். இது அடியில் வரைக்கும் இப்படி அமுக்கி விட்டுக்கிறணும். இதை வந்து எடுத்து இப்படி மேலே போட்டுறணும். கையில் மசாலா இருந்ததுனால மசாலாவாகிருச்சு. இப்போ வந்து இப்படியும் நம்ம போடலாம். இந்த மாதிரி வந்துடும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி செஞ்சு இப்படியும் இதையும் போடுவோம். நாளாக போட்டு எடுக்க வேண்டியதுதான். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பொன்னிறமாக வரையும் எடுத்துருவோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருவோம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம வந்து இறால் வச்சு நம்ம சோமாஸ் செஞ்சுருக்கோம். இந்த மாடல்லையும் நான் போட்டேன். இதுவும் நல்லா ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம போடுற போது முக்கோணமாக வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து நம்ம கிரேவி வைக்கிறோம்ல, ஸ்டஃபிங் வச்சு நம்ம பிடிக்கிற போது இதாகிடுது. நமக்கு செஞ்சே அனுபவம் இருந்துச்சுன்னா நல்லா துல்லியமாக வரும். கடையில் வாங்குற மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. நல்லாவே இருக்கு. இப்போ பிச்சு பார்ப்போம். உள்ளுக்குள்ள வந்து இப்படி மசாலா இருக்குது. இது வந்து இறால், கூனி விரால். சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்குது. இது வந்து நம்ம கோதுமை மாவுலையும் செய்யலாம். சில பேத்துக்கு மைதா மாவு வந்து ஒத்துக்கிறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்லாம். இது நமக்கு வந்து டீ காஃபிக்கு சாயங்கால நேரத்தில் ஒரு 1/4 கிலோ இறால் வாங்கி வச்சுருந்தோம்னாலே போதும், சரியாக வந்துடும். வெங்காயம் தான் நான் நிறையா போட்டிருக்கேன், கொஞ்சம் தான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.